மக்களே நம்ம எதை பேசணும் கூலி திரைப்படம்ல அந்த திரைப்படத்தை வச்சு தான் பேசணும். கொஞ்சம் லைட்டை வச்சு தான் எடுத்துக்கேன். முக்கியமாக இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா உங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து சப்போர்ட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ எந்த படத்தை பற்றி போனால் இந்த கூலி திரைப்படம்ல அந்த திரைப்படம் ஒரு பயங்கரமாக ஒரு கிளாஸ் படத்தை கூலி தான் பார்த்து போகிறோம். முக்கியமாக ஒரு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஃபால்ட் என்ன அந்த கதையை எப்படி எடுத்துக்கலாம். சில பேர் கதையை சொல்லியிருப்பாங்க, அவங்களோட கருத்தை வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதை போன வழி நான் வீடியோ பார்த்துருக்கேன். ஆனால் முக்கியமாக இந்த படம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பப்பட்ட படம். முக்கியமாக சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, நம்ம லோகஸ் கனகராஜ் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக கருதப்படும். முக்கியமாக என்னன்னா இந்த படத்தோட பெஸ்ட்டு என்னன்னா இந்த படம் இருக்கிற இந்த கூலி திரைப்படம் அந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு நல்லா எப்படி சொல்றது ஒரு நல்ல ஐஃபுள்ள ஒரு பட்ஜெட் உள்ள படம். முக்கியமாக என்ன இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னன்னா மேஜர் பண்ணால் சில பேர் கதை சொல்கிறாங்க என்னவா எங்க பழைய ரொம்ப சப்பலான கதை இது இருக்கு, அதனால தான் இந்த கூலி திரைப்படம் ரொம்ப சப்பலாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று என்ன இந்த கதை விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குது. முக்கியமாக என்னென்னா இந்த கதையில் முக்கியமாக சில பேர் அதை குறை சொல்கிறாங்க, மைனஸ் என்ன ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் இது ரொம்ப ரோஸ்ட் பண்ணுற தப்பு. முக்கியமாக அந்த கதை விஷயம் ஒரு நார்மலாக ஒரு முக்கியமாக ஏற்கனவே இந்த படம் ஒரு ஒரு அண்டர்ரேட்டட் படம் தான். முக்கியமாக இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மூவி தான் அவர் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அது தெரியாமல் ரொம்ப ஐப்பு போய் ரொம்ப பிரச்சனை ஆகிடுது. முக்கியமாக படம் ஒரு நல்லா தான் இருக்குது. முக்கியமாக இதில் கதை ஆகுது. ஆனால் கதை ஒன்றே எழுதுமா தேவான்ற ஒரு கேரக்டர் வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து கொண்டுட்டாங்க, அதுக்கு அவன் ரிவெஞ்ச் எடுக்கான், அது பாதி கதை. அதுக்கப்புறம் இன்னொரு கதை ஆரம்பித்தாங்க வந்து இன்ட்ரோவில் அப்போது இன்னொரு கதை இருக்குது. நண்பனை கேட்டி அவன் எப்படி வச்சு செய்யறான் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஒரு வீதி கதை இருக்கும். ஏன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமாக முடிச்சுப்போம். ஆனால் சில பேர் குறைகள் என்ன வைக்கிறாங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் தேவா இருக்க கேரக்டருக்கும் சத்யராஜ் இன்னொரு கேரக்டர் இருக்காருல்ல அந்த கேரக்டருக்கும் கொஞ்சம் சீன்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது, அதை குறைய சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த பாண்டிங் சீன்ஸ்லாம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாங்க அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த குறைகள் வைக்கிறது கரெக்டு. ஆனால் முக்கியமாக என்ன அதையும் தப்பதாக சொல்கிறாங்க. ஒரு இந்த படத்தில் இந்த சீன் வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சி இவங்க வைக்கலையா அப்படின்னு நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தெரியல டேரக்ஷன் நம்ம லோகஸ்கான டேரக்ஷனுக்கு தெரியல. ஆனால் அந்த லோகஸ்கான டேரக்ஷனில் அந்த படம் ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்த படம் தான். முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுவேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமான என்னோட ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போயிட்டு லாஸ்ட்டு இந்த ஃபைனல் டிசிஷன்ஸ் லாஸ்ட்டாக அந்த சீன் தான். எனக்கு சில சீனில் ஒரு சென்டிமெண்ட் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப கொடுத்துருந்தா நான் இருந்திருக்கும் சொல்வேன், அது எனக்கு மைனஸாக தெரிஞ்சு. ஆனால் என்னோட லாஸ்ட்டில் நான் மைனஸ் இருக்குமா அமிக்கா அந்த கேரக்டர் நான் நினச்சேன் அவர் பெரிய வில்லனாக வருவார், 4 பேர் ரோலக்ஸ் மாதிரி வருவார்னு நினச்சா அந்த கேரக்டர் வேஸ்ட் பண்ணாரு. ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, லைட்டாக பிடிச்சிருந்துது. ரொம்ப மட்டமாக இல்லை அப்படின்னு நான் சொல்கிறத ரொம்ப இதை பார்க்காதீங்க அப்படிலாம் சொல்லுது. ஒன் டைம் வாட்ச் மூவி கேட்டகரியில் வர வாய்ப்பு அதிகம், வாய்ப்பில் ஒன் டைம் வாட்ச் மூவி நல்லா இருக்கு. ரொம்ப தலைவலி சீட்டில் போய் உட்காரையா முடியல அப்படிலாம் இல்லை, நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது ஒரு வாட்சமான மூவி தான் சொல்லுவேன் கூலி திரைப்படம். ஏன்னா இப்போ தான் வீடியோ போடுறேன்னு இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதான் முதல்ல இந்த கூலி திரைப்படத்தை ரோஸ்ட்டில் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போடலான்னு வந்திருக்கேன். முக்கியமாக நம்ம வந்து கேட்டகரி ரோஸ்ட்டில் ரிவ்யூ கேட்டகரி நம்ம வரும் சரியா, டிஸ்கிரைப் சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமாக என்ன இந்த படத்தோடது ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நல்லா படம் வந்திருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப கோட்டை விட்ட மாதிரி நான் தோணுது. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரீன் பிளே கொடுத்து நல்லாயிருக்கும், லைட்டாக கோட்டை விட்டாங்க. ஆனால் அந்த எண்டிங் இந்த அமிக்கல் சீன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்ப மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு அப்புறம் ஒருத்தர் எதுக்கான ஒரு சொன்னது அந்த ஒருத்த ரொம்ப டீஷ்னாஷ் பண்ணிச்சு. அமிக்கல் வச்சு தப்பு இல்லை, ஆனால் அவர் கொஞ்சம் ரோலக்ஸ் மாதிரி பாரு, அவர் வந்தால் ஒரு கொலை பண்ணிட்டு அவர் தான் நல்லா பெரிய வில்லன் அந்த மாதிரி ஒரு விக்ரம் நீங்கள் ஒரு கேங்ஸ்டராக கொடுத்தீங்க அவருக்கு ஒரு வில்லனா. ஆனால் இங்கே வந்து அவர் வைக்க வேண்டியதாக நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் ரொம்ப ஆடியன்ஸ்க்கு அதை வெறுப்பேற்றிருக்கோம். அதுக்கு அந்த சீனை கட் பண்ணிட்டு ஒரு வேறு ஏதாவது கேரக்டரு வேறு இல்லை அவரை வச்சுக்கலாம். ஆனால் அது வேறு வில்லில் கொஞ்சம் டெரராக கொடுத்துருங்க, ரொம்ப டெரராக கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்தப்போ எனக்கு கருத்து சொல்கிறேன். ஆனால் முக்கியமாக என்னன்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் அதான் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ வந்து வாங்கின படம். முக்கியமாக சில பேர் சொன்னாங்க இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் போய் பாருங்கள், அது வேறு தப்பு கிடையாது. ரிவ்யூ சொல்கிறது என்னோட கருத்து. முக்கியமாக அப்படி தான் சொல்கிறேன். முக்கியமாக என்ன இந்த படம் ஒரு நல்ல டீசெண்டான மூவியாக நான் கருத்து பழகேன். முக்கியமாக இந்த படம் ஒரு சூப்பராக இருக்குது. முக்கியமாக இதை நீங்கள் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுன்னா சில பேர் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் குறை காமிட்டாங்கன்னு சொல்லலாம். தேவான மேன்ஷன் சரி அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு செத்ததுக்கு அப்புறம் தான் விருப்பம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக அந்த ஆஷிஷி பஞ்சமே இல்லை, ஆக்டிங் சூப்பராக முடியாது, இந்த வயசுல சூப்பராக ஆக்டிங் பண்ணிக்காரு அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பாராட்டுவேன். முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், 100 ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற மாதிரி
லவ்லி யுவராஜ் யுவராஜ் இன் மோக வாய்ஸ் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.